அக்கா இங்க வாங்க. அவட வீடு தானே? உங்களோட வீடு என்ன? உங்களோட வீடு இல்லையா? அது போய் சொல்லாங்க சும்மா. என்னோட கதைங்க துபாயிலேருந்து வந்து உங்களை தான் பார்க்கணும்னு வந்து வருது. இது எங்க வாங்கின செருப்பு? ஒத்த செருப்பு போட்டிக்கு அது ஒரு கலர்ல, இது ஒரு கலர்ல. பழைய அன்பெல்லாம் எங்க போயிட்டு இங்க வாங்க. கொஞ்சம் பக்கம் போடுறேன். பக்கம் உங்களோட கதைக்கு என்ன பக்கம்? சரி, இப்ப காசு தரப்புறேன். இப்ப யாருக்குன்றத சொல்லுங்க. ஆமா, இப்ப அது அது பொய்யும் வரும். நீங்க வட்டிக்கு கொடுக்குறா பொய்யோ பழைய அன்பு இல்லப்பா பொன்னம்மாவுக்கு. என்னண்டா இங்க அப்ப என்ன வீரு பரஞ்சோதி பாக்கியமா? அப்ப தெய்வானே அடிப்பாவோ தெய்வான். இந்த பட்டத்துக்கு வாங்க. நீங்க வரம்பரைக்கு நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன் இந்த இடத்துல. சைக்கிள் தர மாட்டேலோ. பாரு உஜாரா ஓடி வேலையிலே சாப்பிடுறே இல்லை நீங்க. இவன மாதிரி 10 பேர் வந்தாலும் விட்டிக்கணும் மூக்குல, அப்படி சாப்பிடணும். அவன் என்ன உன்னோட கொண்டு வரு பொலிஷன் கொண்டு வரு. நீங்க என்ன நீங்க இடிச்சா கொண்டு போவானு அடிச்சா கொண்டு மூணு இப்படிதான் பொலிச்சிட மாட்டோம். என்ன போக சொல்லிட்டா இந்த ரோட்டால போட்டான்ட்டுதோ. துபாய் ராஜ்யத்துல இருந்து உங்களோட கதைக்கெல்லாம் வந்துட்டு வந்தா நீங்க ஓடி ஓடிடு தூத்தி விளையாடு பாத்தீங்களா? கண்டுபிடிதே இது வல்ல இது வணக்கம். இந்த தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன் அண்ட் கேஜே திவா. ஓகே, இன்றைக்கி வந்து நாங்கள் எந்த பகுதிக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் வாழைச்சேனை சுண்ணாங்கனி ஏரியாவுக்குள்ள. என்னப்பா எல்லா வீடியோக்குள்ளே வந்துட்டு ஊர் பேர்லாம் சொல்கிறீங்க அப்படி சொல்லி யோசிப்பீங்க. சொல்லாம் விட்டாலும் பிரச்சனை. தம்பி நீங்கள் போகிற இடத்துல வந்துட்டு ஊர் பேர் சொல்கிறீங்களா சொல்லி நான் அதிகமாக வந்துட்டு சொல்லுவோம். நாங்கள் ஒரு சில வீடியோக்குள்ளே தான் அதை சொல்ல மறக்கிறது. அதையும் தாண்டி உங்களுக்கு அந்த ஊர் பேர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் டிஸ்பிளேல நம்பர் கொடுப்போம். லாஸ்ட்டில் கோல் எடுத்து கேட்டிங்களா சொல்லுவோம் அந்த ஊர் பேர் வந்து ஏது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சொல்லுவோம் நாங்கள். ஓகே, இப்போ வந்து ஒரு ஃபேமிலி வந்து வளமையாக பார்க்குற இன்னைக்கு ஒரு ஃபேமிலியை தான் பார்க்க போகிறோம். பார்த்து அவங்க எதுக்காக பார்க்க போகிறோம், என்னதுக்காக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்காமல் வந்துட்டு டிரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்னோட சொன்னால் பார்ப்பீங்க இவ்வளோ பெரிய ஒரு வளவா அப்படின்னு சொல்லி. இல்லை, இந்த இடத்த தாண்டி தான் வந்து அவங்களோட வீட்டை வந்து போகணும். ஒரு தோப்பு தோப்புக்கு வந்து காவலுக்கு தான் அவங்க வந்து நிற்கிறாங்க. ஒரு கிழமைக்கு ஒரு ஆமாம், அது சரியான விவரம் வந்து தெரியாது. எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த அண்ணா தான் வந்து சொல்லியிருந்தார். அது இந்தளவுக்கு இதுன்னு சொல்லி தெரியாது. நம்ம நேரடியாக விசாரிக்கும் போது தான் தெரிய வரும். ஸோ அந்த அவங்களோட குச்சி குடிசை மாதிரி தான் அது தோப்புன்னு சொல்கிறோம். இப்போ இதில் நான் காவல் காக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லையடா. எல்லா மரம் அப்படி தான்டா இருக்குது. மரம் மட்டும்தான்டா இருக்குது. ஒரு 20 மரத்துக்கு ஒரு மரம் காய்க்குன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இருக்கு. இப்படி இருக்கு. ஐயோ தேங்காய் இருக்கோ? தேங்காய் இருக்கா ஐயா? தேங்காய் இளநீ தேவையில்ல எங்களுக்கு. தேங்காய் இருக்கோ? தேங்காய் இல்லையோ? குறும்பே இல்லை. அப்ப என்ன காவல் காக்குறீங்க நீங்க? ஆஞ்சாச்சா? நீங்க வந்த நான் இப்படி கோடி பிரச்சனை அதால போய்த்தேனே ஐயா. உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு இப்ப 46. நீங்க மூத்த மகளா? திருமணம் பண்ணலையா நீங்க? எனக்கு கொஞ்சம் வருத்தம் ஐயா. என்ன வருத்தம்? போய் விரிக்கி மற்ற நடக்க கூட கிருப்பு வர்றது அந்த பிரச்சனை. அதெல்லாம் பண்ண மாட்டீங்களா? நீங்களும் உங்களோட வருத்தத்தை நினைச்சு வந்து திருமணம் பண்ண தேவையில்லை என்று விட்டு நீங்க
அப்படியா? என்னண்டு உங்களோட வருத்தத்தை நினைச்சு நீங்களோ திருமணம் பண்ண தேவையில்லை விட்டு நீங்கள் இல்லை? அப்படி இல்லை, என்னண்டாலும் எனக்கு அந்த வருத்தம் கொஞ்சம் இருக்கு. ஆனால் திருமணம் செய்ய எனக்கு விருப்பம் இல்லை. காரணம் காரணம் என்ன, இந்த தலை சுத்ததுகள் தான். மற்றது வீடு வாசல், ஓ அதுக்கும் பிரச்சனையாக இருக்கு ஐயா. ஆனால் வீடு வாசல்ண்டு அந்த எனக்கு அந்த வீட்டை கொஞ்சம் நீங்கள் வரல திருப்பி தரோம். உங்களோட வீடு அங்கே இருக்கு, இங்கே வந்து நீங்கள்? நான் இப்போ அம்மாட்ட வந்தேன். நான் இங்கே எங்கள் அம்மாவையும் பார்க்கத்தான் நீ வேணும், பெரியம்மாவும் இருக்காவும் அவையும் பார்க்கணும். இங்கே நான் தான் பார்க்குறேன் எல்லாம். எல்லாரும் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கீங்க. இப்போ இங்கே வந்து ஐயாவும் கடை இருக்கு. ஓ அதங்கட அப்பா தான் எங்களுக்கு வயசு போயிட்டு இவங்க அம்மா இருக்காவும். அதான் எனக்கு இப்போ இப்போ உங்களோட வீடு அங்கே இருக்கு. உங்களுக்கு பொம்பில் இருக்கு வீடு எப்படி வீடு? வீடு என்ன புறம் அந்த ஓலியால் கட்டியிருக்கோம். 2 அறை அவ்வளவு தான். இது வந்து இது தோட்டத்தில் அணை இருக்கேன். நாங்கள் எவ்வளோ காலமாக இந்த தோட்டத்தில் இருக்கிறீங்க? இப்போ 5 வருஷத்துக்கு கிட்ட வந்து நாங்கள் எவ்வளோ தராங்க 2500 தாரவங்க கிழமைக்கு. ஒரு கிழமைக்கு இருக்கா? கிழமை சனிக்கிழமை தாரவங்க கிழமையில். அந்த காசு எடுத்து தான் நாங்கள் விறகுகளை தூக்கி கொண்டு கொடுக்குறேன். அடிமட்டை அதுகள் வெட்டி கொடுக்குறேன். அதுகெல்லாம் நான் கிடைச்சி போகும். அதை வச்சு தான் ஓடுறீங்க. ஸோ அப்போ அக்கா என்ன செய்கிறீங்க இப்போ வந்து வேலையில் இது உண்டு? கோவில் ஐயா எனக்கு என்னன்னு சொன்னால் இதுதான் பிரச்சனை. அப்போ நீங்களும் இப்போ மொத்தமாக வந்து இப்போ இதில் தான் இப்போ ஒரு கிழமைக்கு கொண்டு வந்தால் 4 கிழமை கொண்டு வந்தாலும் ஒரு 10,000 ரூபா காசு. அந்த 10,000 காசை வச்சு நீங்கள் ஓட்டி கொண்டு இருக்கிறீங்க. அதுதான் சாப்பிடு கொண்டு இருக்கேன். என்ன செய்கிறேன்? அவள் எங்கட பெரிய மாண்ட அங்கே இருக்க. அவள் பார்க்கத்தான் நான் தான் பார்க்குறேன். இல்லை அவருக்கும் சாப்பாடு நீங்கள் கொடுக்குறீங்க? அவளுக்கு நாங்கள் கொடுக்குறோம். சரி, அப்போ வேறு வருமானம் என்ன வருது இப்போ உங்களுக்கு வந்து சாப்பிட்றது எல்லாம் இதை தாண்டி? வேறு வருமானம் வந்து இந்த இதுகள் தான். இந்த கியூஆர் கொடுப்போம் எல்லாம் வருது பிரச்சனை இல்லை. அதுதான் வருது. வேறு அவ்வளோ தான் வருது. அதை வச்சு தான் ஓடி கொண்டு இருக்கீங்க. சரி, இப்போ நீங்கள் எவ்வளோ காலமாக இப்போ இவங்களுக்கு இந்த ஒத்தாசை இங்கே வந்துருது ஓட்டிருக்கீங்க, உங்களோட இருக்கிறீங்களா? அப்படி ஓ இவங்களோட ஆயிருக்கமா நான் அங்கேயும் இருக்கத்தானே. அவங்களோட வீடு வாசல் அங்கே இருக்கி. இப்போ நீங்கள் தானே கடைசியாக அம்மா அப்பா பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? இல்லை நான் தான் பார்க்குறேன். இப்போ அவங்களெல்லாம் இப்போ அங்கேயும் நான் தான் பார்க்கணும். அவவையும் பார்க்குறேன், ஓவையும் பார்க்குறேன். எல்லாம் நான் தான். ஆனால் எனக்கு உதவி ஒன்று செய்யணும். உதவின்னா உங்களுக்கு நீங்கள் இருக்கிற வீட்டை வந்து சரியாக திருத்தி தரணும் சொல்கிறீங்களே. உங்களுடைய வீடு எங்களுக்கு தெரியாது, பார்க்கல. எங்கே போய் பார்க்க? எவ்வளோ தூரம் போகணும்? பைக் இல்லாமல் போகணும். அங்கே போகலாம். ரோடு தானே இந்த இதால் வந்து இப்படி இருக்கால 18ஆம் கட்டியால் போய் இப்படி மடங்கோணும். மடங்கி கூட போய் பார்க்குறது. அதில் போய் ரோட்டு தான் உள்ளுக்குள்ளே கிரவ ரோட்டு ஒரு முருகன் கோயில் இல்லை. அந்த கோயில் அடியால் இப்படி மடங்கி வந்தாச்சு. இப்போ இங்கே வந்து பெரிய காணி தான். இந்த காணிக்குள்ளே நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒன்று இப்போ செய்கிறே இல்லையா? அவங்க செய்ய விட மாட்டாங்களா? இல்லை இல்லை அவங்களோட தோட்டம் தானே தம்பி. இது நம்மளுக்கு தர மாட்டாங்க. இது வாங்க காவலுக்கு தானே இருக்கு. இல்லை அது சரி. இப்போ கீழே இருக்கிற நிலத்தை கிடைக்கிற ஏதாச்சும் பயிர்கள் நாட்டி அதை எடுத்து விற்கக்கூடிய மாதிரி வேலி இல்லாமல் ஒன்றும் செய்யலாது ஐயா. எல்லாம் அம்பலத்துலாம் இருக்கு பாருங்களேன். விட்டுடும் வேலி இல்லை. சுத்தமாக வேலி இல்லை. மாடெல்லாமே இது ஃபுல்லாக இதாக தான் இருக்குது. மாடு ஆடெல்லாம் இதுக்குலாம் நிற்கிறது. அதுதான் பிரச்சனை. 5 வருஷமா நீங்கள் 5 வருஷத்துக்கு முதல்ல என்ன செஞ்சுருக்கீங்க? அப்போ நாங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் அங்கே ஒரு தோட்டம் அவங்களோட தோட்டத்துக்கு இருந்தோம். நாங்கள் 90 மாட்டோம். அங்கே ஒரு தோட்டம் இருக்கு. அந்த மேல் மாடிக்கு கிட்ட இருக்க பக்கத்து தோட்டத்துக்கு இருந்தோம். நாங்கள் சின்ன இல்லை அவங்க சின்ன சின்னாக்கள் இருக்க காதில் இருந்தால் இந்த தோட்டத்துக்கு மாற்றி விட்டோம். ஓகே ஓகே. இப்போ எத்தனை வயசம்மா சொன்னேன் நீங்கள்? உங்களுக்கு 46 வயசு. 46 வயசு. இப்போ அப்போ உங்களால் எந்த தொழிலுமே வந்து செய்யலை? தொழில் செய்யலை தம்பி. என்னடா எனக்கு செய்யக்கூடியது இல்லை. இந்த மயக்கங்கள் அதுகள் வர தனியாக போகக்கூடியது. அதுதான் பிரச்சனை. இஸ்மா எடுக்கிறது. அப்போ நீங்கம்மா வந்து உங்களோட மகளை குறிச்சது கவலையும் படுறது இல்லையா? மகள் வந்து கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்களே. எல்லாம் செய்யலாம். வந்தால் வார்த்தை வேண்டியது வருது. எல்லாரும் கஷ்டத்தில் நீங்கள் சொல்லி பார்க்கலையா? சொல்லி பார்த்தான். பாராக்கள் 2 உள்ளக்காரர் 3 உள்ளக்காரர் அவங்கள கட்டி கொடுத்து என்ன செய்கிறேன்? நம்மளோட பிள்ளைக்கு பிள்ளைச்சி கொடுக்குற அவன்கிட்ட பிள்ளைக்கு செலவு கட்டுறது. அப்படியான வாழ்க்கைக்கு போகணுமா? இப்போ எவ்வளோ காலமாக இங்கே இருக்குதா சொன்னீங்க? நாங்கள் இப்போ 5 வருஷத்துக்கு கிட்ட வந்து 5 வருஷத்துக்கு கூட. அதுக்கு முதல்ல அவங்க அதுக்குள்ளே இருந்தாங்க. சம்பளம் எவ்வளோ கொடுக்குறதா சொன்னாங்க? 2500 தரவங்க ஐயா. கிழமைக்கு சனிக்கிழமையில் ஒவ்வொரு சனியும் முடிய 2500. அதை வச்சு கொண்டு எப்படி உங்களுக்கு சாப்பிடுறது காணும்? அதை எடுத்து நாங்கள் இந்த வழி அடி மாட்டேன். நான் பிறகு தூக்கிட்டு போகிறேன். அது எல்லாருக்கு சாமானை பார்த்து வாங்குறான். அப்போ உங்களுக்கு வேறு என்னை வர இடைக்கிற கறி இல்லாட்டி காசு இல்லாட்டி அவர் அரிசி வைக்கிறது வாங்கி தர்றாரு. இந்த பொடியை
அதாவது யாரை சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த குடும்பத்தை வந்து இந்த ஒரு நிலைமையில் இருக்காங்க பாருங்க தம்பி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கால் பண்ணி உங்களை அடையாளம் காட்டி தந்தவங்கள சொல்கிறாங்க. அவங்க தான் எப்போயாச்சும் ஏதாச்சும் பார்த்து கொடுக்குறாங்க, அரிசி பருப்பை வந்து வேண்டி கொடுக்குறதா சொல்கிறாங்க. இந்த ஆடு அது என்ன தந்தது அது ஒரு சென்டில் ஒன்று சேர்த்து போயிட்டு ஒன்று இருந்துச்சு. இவ்வளோ காலம் தந்து அதுக்கு ஒரு வருஷத்துக்கு அந்த ஆட்டை 2 வருஷத்துக்கு இருந்த ஆடை குட்டி ஓடலை விட்டு போட்டு அதை வாங்கி இப்போ குட்டிட்டாச்சு. அப்போ இப்போ இந்த வீட்டை உள்ள பார்ப்போமா அப்படி இருக்கண்டு ஐயா ஒன்றுமே பேசுகிறாள். ஐயா நித்திர கண் முழிச்ச ஊரில் நாயிட்டு என்ன ஐயா கண் முழிக்கிறதா? எத்தனை மணி வரைக்கும் விடிய விடிய கண் முழிக்கிறதா? இந்த இவ்வளோ தூரம் மரத்தில் ஏறி ஆய்வாங்களா ஆக்கள்? உங்களோட பேரை சொன்னாலும் வராமல் இருக்க மாட்டானே. உங்களோட பேரை சொல்லி போட்டு அப்போ முன்னுக்கு போட்டில் பேர் எழுதி வைக்கணும் ஐயா. நம்ம உங்களோட பேர் எழுதி வச்சா வர மாட்டானே வயத்துல. இது பூசலை இது இப்படி தானே. ஆனால் உள்ள நல்லா கூலாக இருக்கு. நிலம் இந்த நிலம் நல்லா குளிராக இருக்கு. இந்த வெயில படுக்க காத்தடிச்சு முழு தண்ணி மிஞ்சாமா தண்ணி தூவான முடியுது. இப்படியே வேற இப்போ அவங்கள்ட்ட சொல்ல அவங்க பார்த்துட்டு கரண்ட் போட்டு தரண்டி ஏன் கரண்ட் இல்லை இருட்டு கிடக்குறல்ல. அப்போ 3 பேர் இதுக்கெல்லாம் தூங்குறதா? இல்லை அதுகள் எங்கட பெரிய அக்காவும் இப்போ அவங்க எங்கட வீட்டேன் நானும் வேறு நஞ்சு. அப்போ அக்கா வந்து அங்கே போயிடுவாங்களா? அந்த பெரியம்மா சொல்கிறவன். அப்போ நீங்களும் ஐயா தான் இங்கே நிற்கிறது பிள்ளைகள் அங்கே. அப்போ என்ன சமைச்சிங்க இன்னைக்கு? அங்கே சமைக்கல என்ன நீ சமைக்கலையா? ஏன் நீ தண்ணி என்ன செய்யணும் ஒரு சாப்பிடு போய் அந்த நான் அதில் அப்போ இனி தான் சமைக்கிறது. அப்போ இங்கே தண்ணி வந்து இதை பைப்பில் அடிக்கிறது தானே? நீங்கள் வரும்போது ஏறுதா இல்லை நீங்கள் வந்தது பிறகு தான் அடிச்சா? நாங்கள் அமர்ந்தடிச்சேன். இது தண்ணி நல்ல தண்ணியாக்கா? அந்த தொம்பல் சுரிமான இருக்குது என்ன? அப்போ இதுதான் குடிக்கிறதா நீங்கள்? பக்கத்தில் வேறு ஒரு இடத்த அடிக்கல தண்ணி நீங்கள் குடிக்கிறதுக்கு வேறு? இல்லை இல்லை நாங்கள் எங்களோட வளவுக்கு அடுக்கிறது இந்த தண்ணியாக குடிக்கிறது எல்லா பட்டியும் தான் உனக்கு. அப்போ ஐயா மட்டும் லைன் குடிக்கிற? இல்லை இல்லை தேவையில்ல, நான் சும்மா தான் கேட்டேன் நான். ஓகே நல்லா நீ சரிங்களா? அப்போ வந்து உங்களோட வீடை பார்த்தா தான் அது இன்னொரு நிலைமையில் இருக்குது, என்ன பண்ணலாம்னு சொல்லி எங்களால் பண்ண முடியும். அப்போ இப்போ பக்கத்தில் மழை வந்தாயிடுச்சு உழுகுறதால அந்த ஊட்ட எங்க அங்கே. சரி அதை போய் பார்ப்போம், இப்போ பார்ப்போம் சரிங்களா? அப்போ அக்கா நீங்கள் வாங்க. அது என்ன மீன் இது? முரல் தம்பி முரல். இதுக்கு அப்புறம் தான் வெட்டியாக இருந்து நீ சமைக்கணும். கூட்டத்தால் அங்கே நின்ற நான் எவ்வளோ எத்தனை மணிக்கு போகணும் நீங்கள் கூட்டத்துக்கு? நான் காலையில் போன ஒரு 8 மணி இருக்கும். லேட் ஆகிடும்டா வாரத்துக்கு. நைட்டில் வரேன்னு சொன்னால் அப்பாக்கள்கிட்ட வரலையா? இல்லை அங்கானா அங்கே இரவையில் அங்கே பெரிய மாவனான் தானே அங்கே 2 பேரும். இந்த மழை பெஞ்ச டைம் இங்கே நின்றுவங்க அங்கேயா? எங்க தம்பி இந்த தண்ணி ஏறின டைம் இப்போ வெள்ளம் அந்த துண்டுல நான் அங்கே இங்கே இருந்தது ஃபுல்லாக தண்ணி இருந்தது. இப்போ கொஞ்சம் பத்திட்டு இதெல்லாம் தான் ஆண்டது அங்கே ஃபுல்லாக தண்ணி இந்த பத்திரிக்கு. கஷ்டம்தான். நான் அங்கேயும் பார்க்கணும் இங்கேயும் பார்க்கணும். டெய்லி வந்து போகிறதா அப்பாக்கள்கிட்ட? ஓமா வந்து தொடர்ந்து வரணும். நேற்று விஞ்சா வந்த நான் இன்றைக்கு இந்த கூட்டம் வந்து அதிகாலை போகணும். என்னத்தில் வந்து போகிற நீ? நடையிலாம் பாரு அங்கேருந்து இங்கே நடையில நடையில. ஆனா வீடு அந்த இதாரிக்கு தம்பி என்னன்னு சொன்னா தண்ணி அடிக்குது இரவையில. அந்த வீட்டு மழை நேரம் இந்த ஓடுகள் சரியில்லை எல்லாம் கைமரம் எல்லாம் இறந்த மாதிரி இருக்கு. இது பார்க்க பழைய ஞாபகத்தில் வீட்டை முதல்ல இப்படி தான் இருந்தாங்க. தண்ணி ரப்பர் போத்தலுக்குள்ள தண்ணி ஊற்றி வைப்பாங்க, மற்ற கண்ணாடி போத்தலுக்குள்ள தண்ணி இருக்காது. தண்ணீர் வைக்க அப்படி இருக்கு. என்ன சொன்னா இது நாட்டு நாங்கள் வீட்டில் இது பொண்ணம் முட்டாஜ் என்ன இதுக்கு போன துபாயிலேருந்து வந்தால் முட்டாஜ் கொண்டு வரோம். இந்த கோயில் திறந்தாலும் வேண்டணும் இல்லை என்ன நமக்கு கொஞ்சம் கஷ்டம். இன்னும் வேலையில் இருந்த வார்த்தை போட்டு தாங்க. என்ன சிரிக்கிற? தெரியுமா பொண்ணையாவ? அவரோட பேர் தான். அவரோட பேர் தானே. என்னடா என்ன பிடிக்கானு என்ன பிடிக்கானு? இல்லை அது புல்லு பிடுங்குறாம புல்லு சீக்கிராவு. முந்திராதான் வந்த ரூபாயில இருந்து சரியா வெயிலா கிடக்குறாப்பா இங்கே வந்து.
அங்க நான் என்ன ஏசிக்குள்ள அங்க துபாயில சினோ கொட்டுதா தேவை ஓ சினோ கொட்டுது என்ன பனி 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 கட்டி கட்டியா கொட்டுது அவங்க அதான் சொல்ற என்ன சாப்பிடல வரும் வரா என்ன பிடிச்சிட்டா சரியா சும்மா வந்தாங்க பக்கத்து விட்டு அம்மாவோட காய்ச்சிருந்தா வரக்குள்ளேயே காய்ச்சிட்டா வயசான பாட்டியை கண்டா விடுற பழக்கம் இல்லை உங்களுக்கு அப்பம்மா வரண்ட விருப்பம் என்ன இப்போ ஜங்கி பிள்ளாம் கட்டி வச்சு இந்த அக்கா அக்கா வாங்க அக்கா இல்ல அவங்க இருக்கிற பாட்டி கதிரையில இருக்கிறதில்ல நாங்க இது இதான வீடு இதுதானே சொன்னீங்க இதால ஒழுங்கு ஒழுகுதுன்றீங்க நீங்க இங்க வந்து இருக்கிறீங்களா அவையில் அங்க விட்டுது இல்ல அவங்க நாங்க இங்க 2 பேர் யாரு அங்க அம்மாவும் அப்பாவும் அங்க இங்க இருக்கிறது நீங்களும் பெரியம்மா அவதானே பெரியம்மா அவதானே ஆள் அதானே வார்த்தை இங்க வாங்கோ இங்க வாங்கோ பொன்னையாட பேரம் பரட்டாம் தெரியும் உங்களை தந்த அடி வந்து உண்மையாதான் நான் மதிக்கலடாப்பா நீங்க வாங்க நீங்க என்ன மதிக்கலே இப்ப சொன்னாங்க இங்க வீடு வச்சு அங்க வெளியாக்குற என்ன வழக்கம் அரை விடு உங்களோட வீடுன்ற என்ன ஆளுக்கால் மாறி மாறி சொல்றீங்க இங்க வாங்க அங்க வாங்க இது உங்களோட வீடா அவட விடாது வாங்க கேட்போம் ஆறு போய் சொல்ற ஆறு உண்மை சொல்றாண்டு கேட்போம் பாராண்டு அக்கா வாங்க வழியில அக்கா இங்க வாங்க அவட வீடு தானே உங்களோட வீடு என்ன என்ன உங்களோட வீடு இல்லையா அது போய் சொல்லாங்க சும்மா இங்க வாங்க இது உங்களோட வீடு இல்லையா அப்ப இங்க நிக்கிறீங்க யாரோட நிக்கிறீங்க ஆறு அப்ப அவாட பிள்ளையா ஏன் கட்டல ஏன் கட்டல அழியா கட்டது உங்களுக்கு இங்க வாங்க இங்க வாங்க ஏன் வெக்கப்பட்டு ஓடுறேன் இங்க வாங்க இங்க வாங்க ஏன் ஓடுறேன் வெக்க வலை இது இல்லைங்க எங்க ஓடுறீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டேன்டி சோறு என்ன குதிரை சமைக்கவே இல்லை இப்பதான் மீனை வேண்டி வந்த எந்த கடவுளே இப்ப சாப்பிட்டு குடு நல்ல நீட்டா இருக்கா இது அறுபடி குஷினு ஆனா இது செத்தையால கட்டுறது வந்து குஷினிலே இப்போ ஒரு நெருப்பு துளி ஒன்று பட்டாண்டி ஆனா உள்ள போய் பாரு அவ்வளவு நீட்டா இருக்கு அதான் சொல்ல வீடு வாசலை வேறு அப்படி இருக்கு நல்லா இருக்கு குச்சி குடிசைனாலும் உள்ள பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கு அதான் கிணறு இருக்கு என்ன வீடு தானே என்ன பிரச்சனை தெரியும் இங்க வாங்க என்ன பிரச்சனைண்டா சரியோ நீங்க அவங்களோட இருக்கிறேன் அவங்க தெரியாம அவங்களோட வைக்கணும் அவங்கள கொண்டு போட்டான் உண்மையா கேட்டு பாருங்க இங்க வாங்க என்ன வைக்க மாட்டாரு வர போறீங்க நீ இங்க வாங்க பேரன் மாதிரிமே கதைங்க நீங்க ஏன் ஊருது என்ன பிரச்சனை ஆம்பளையில கண்டா வெக்கமா வெக்கமா இருக்கு குச்சமா இருக்கு யாரு வீதி ஒடியா அவ சொன்னவங்க வந்து அவ யாரு தங்கச்சியமா தானே அப்போ வந்து உங்களோட இருக்கிறான் சரியான பிரச்சனை உங்கள கூட்டி போட்டான்டாங்க என்ன கொண்டு போட்டோம் படிக்கணும் உடுப்பலானும் பொன்னையாவ தெரியும் தானே உங்களுக்கு எப்படியா நாள் அவரு அப்படியே நாலு சொல்லுங்க அவர் எப்படியா நாள் பொன்னையா தங்கமா சும்மா காய்ச்சி நீங்க கோவம் வந்தா அப்படியே அடிச்சு விடுவான் நீங்க சாக்லேட் கட்டுறீங்களோ சாக்லேட் கட்டுறீங்க ஏன் கட்டுறீங்க சாக்லேட் துபாயில இருந்து வந்து சாக்லேட் கேட்குறா எனக்கு கேளாப்பா டப்பனே எனக்கு கேளா ஏல அடி பண்ற பண்ற போ ஏல அடி பண்ற போடா என்ன சீரியல் துபாய் ராஜ்யத்துல இருந்து உங்களோட கதைக்கெல்லாம் வந்துட்டு வந்தா நீங்க ஓடி ஓடிடு தூத்தி விளையாடுறீங்க பாத்தீங்களா கண்டுபிடிதே தூத்தி மூத்துல அடிச்சா சொல்லிட்டா வந்து நீ கதைக்க மாட்டான்ட்டு இல்ல என்னைய போய் சொல்லிட்டாரு நீ நிக்க விரும்பல போட்டவ போட்ட போட சாக்லேட் வேணும் நீங்க கேட்டீங்க துபாயில இருந்து வந்து சாக்லேட் தரட்டான் என்னைய போக சொல்லிட்டா இந்த ரோட்டால போட்டான்ட்டு நிக்கா ஓட நீ என்ன பெரிய கால் என்ன வந்து இது எங்க வாங்கின செருப்பு ஒத்த செருப்பு போட்டிக்கு
அது ஒரு கலர்ல இது ஒரு இது ஒரு கலர்ல இந்த காய்ந்த பொக்குல இருந்தா என்ன என்ன பொக்கலும் நான் ஒரு சும்மா இதை கரையிறேன் ஒரு வருஷம் பாரு சீனி கூட சாப்பிட்ற நீங்களா இல்லை போய் ஒரு சீனி சாப்பிட்றீங்களா அதான இது காலது இது இல்லையோ இல்லை ஆ மருந்து இந்த இது தான் கொஞ்சம் இதாக இருக்கா அது என்னது நாடா ஏன் கட்டுறது ஆணி அடிக்கல ஏன் ஆணி காலில் அடி அவன் துபாயில இருந்து வந்திக்கான் அவனுக்கு வழியை காட்டி நான் கூட்டிட்டு வந்திக்கேன் என்னடையில கதைக்கலேண்டா அப்போ நான் போய் என்னது அவனை அடிக்கிற இடிக்க கதைக்கே இல்லை நீ கத்து ரெண்டு கூட சிரிக்காடா அதான் அவன் சிரிக்கா கத்தி காட்டுறா என்ன கடவுளு நான் கத்துறேன் சிரிக்க நீங்க எப்படி எப்படி கத்துறேன் தெரியுமா கொஞ்சம் கத்தி காட்டுங்கம்மா அவனுக்கு எப்படி உண்டு டப்புனி நீ போய் கத்துறா நீ போய் கத்துறீங்க நீங்க முதல்ல அவனை அனுப்புங்க பட் போக சொல்லுங்க அவனை போடா எங்களோட இருங்க நீ என்னோட கேட்க மாட்டேன் நான் தேடி வந்தேன் உங்களோட துபாயிலேருந்து வந்து உங்களை தான் பார்க்கணும்னு வந்து வருது ஏன் கதைக்கு இது எனக்கு அடையாட்டா இப்படியாடா கத்துரு கத்தி காட்டுறா நம்புற மாதிரி கத்துறா 50 ரூபாய் கிடைக்கிற 100 ரூபாய் கிடைக்காது இன்னும் சிரிப்பிக்கிறா என்ன ஒழுங்கா கத்தி திரும்ப கத்தி காட்டு திரும்ப ஷேப்ல எனக்கு நான் போறேன் ஐயோ கடவுளே சரி இப்போ இது ஷேப்ல இப்போ மட்டும் கடைசா கத்தி காட்டுவா எனக்கு ஏலா நான் கத்துற நீங்க சிரிக்கிறேன் நாங்கள் நீங்க சரி அப்ப ஏன் காலையில சாப்பிடல சாப்பாடு வச்சுட்டு போனா சாப்பிடலையா சாப்பிட்டேன் ஏன் சாப்பிட பசிக்கலையா ஏன் உடம்பு என்னதுக்கா இப்படி இருந்தா எப்படியா எப்படி உடம்பு இருக்கண்டு வாருங்க நல்லா உஷாரா வேலை ஜோங்சினா மாதிரி உஷாரா ஓடி வேலையிலே சாப்பிட்றே இல்லை நீங்க இவன மாதிரி 10 பேர் வந்தாலும் விட்டிக்கணும் மூக்குல அப்படி சாப்பிடணும் அவன் என்ன ஒன்னோட யாரு கொண்டு வரு ஏன் போலீஸர் கொண்டு வரு நீங்க என்ன நீங்க இடிச்சா கொண்டு போவானு அடிச்சா கொண்டு மூணு இப்படிதான் பொலிச்சிட மாட்டேன் அப்ப அந்த இந்த ரெசிப்ட்ல அடிக்கிறலாம் பொலிச்சிட மாட்டேன் இப்படிதான் நீ பொலிச்சிட என்ன என்ன வேலை நீங்க பக்கத்துல குப்பை குப்பை என்ன போடா குப்பை குப்பாடி என்ன குப்பாண்டி இல்லை ஒன்னதான் பிரச்சனை அவ என்னோட பாஜனை ஆறு இல்ல சின்ன பொடிய மாதிரி நான் தான்டா போடாங்க நீ சின்ன பொடியும் தான் என்ன தெரியும் தானே அவர பேர் என்ன சொல்லுங்க ஆகும் என்ன இப்ப தெரிய மாட்டேங்க தெரியாது அது காமு இது காப்பி அது காண்றதுக்கு முதல் இது காண்றதுக்கு பிறகு சரியா ஐயோ அப்ப எங்களோட ஒண்ணும் கதைக்க மாட்டீங்க நீங்க எனக்கு கண்டிப்பா எங்களோட வந்தாகணும் நீங்க உடுப்பலான போம் ஒன்னாதா அப்போ நீ அக்கா உடுப்பலாம் அடிங்க கூட உடுப்பலாம் சரி ஏன் இட்டப்பே இல்ல போச்சாம் வேணும் ஏழாண்டாலும் நாங்க கட்டன் ரைட்டா கொண்டு போகணும் சரி ராய் அதான் ஏழாண்டா நான் கொண்டு போதாம் வரமாடு என்ன கத்து தெரிஞ்சிருக்கோம் அந்த கத்துறான் எதிர்ச்சியா நாங்கள் சும்மா வந்தோம் நாங்கள் அதாவது இந்த அக்கா வீட்டை இங்கே வந்து பார்க்க அங்கே பார்த்துருப்பீங்களா அதில் அங்கே இருந்து வரைக்குள்ளே ஒரு பாட்டி அங்கே இந்த புல்லள்ளி கொண்டு இருந்தேன் அப்போ இறங்கிட்டு தான் சும்மா பண்ணா கதைச்சிடாங்க இதெல்லாம் இந்த தெய்வான பாட்டி மேலே இருக்கிறான் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க நாங்கள் நினச்சா பக்கத்து வீட்டு ஆகலான்ட்டு இங்கே வந்து கதைக்கு வலிக்கிட்டோம் அக்கா சொன்னதான் அங்கே வச்சு ஒரு பெரிய மாவட்ட இந்த பெரிய தானே இப்போ பிடிச்சவங்க பார்த்துட்டு அப்படின்ட்டு அதால சுத்தோட வந்தான் வந்தான் அவன் தான் சைக்கிள் தர மாட்டேலோ பாரு பேரன் மாதிரி கதைங்க வரும் என்னடாப்பா நீங்க மூஞ்சில் அடிச்சா சொல்றேனே என்னோட கதைங்க இனி கல்லில்ல கையில் இருந்து வந்து ஒரு மைக்க கொடுத்து ப்ரப்போஸ் பண்ற நீங்க பேசுறே இல்லை மைக் என்ன இங்க வாங்க வாங்க இருப்பு முதல்ல வாங்க இருங்க வாங்க கொஞ்சம் கதைக்கணும் தந்தேடி வந்து பாத்தீங்களா பழைய அன்பு இல்லை உங்களுக்கு பழைய அன்பெல்லாம் எங்க போயிட்டு இங்க வாங்க கண்டுபிடிப்போமே வாங்க பாப்போம்
ஐயோ கடவுளே. எங்களே உங்களுக்கு கோவமா இருக்கு. நாங்க என்ன செஞ்சுனாங்க உங்களுக்கு? நல்லா தானே பேசுறோம். கொஞ்சம் போ அவரை கைக்கார போட்டோங்க போ கைக்க அடிக்குமா அவனுக்கு கொடுங்க அடி. நம்ம சரி இந்த காயெல்லாம் எங்களுக்கு சரிதே வலிக்கிறோம் இப்போ வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க முஸ்பதியா வாங்க அடுத்து வாங்க இங்கே வா படுத்து வாங்க நீ என்னோட நீங்க இங்கே முன்னுக்கு வாங்க பேர மேலே கூப்பிடுங்க வாங்க படுத்து வாங்க இந்த வட்டத்துக்கு நில்லுங்க கொஞ்சம் இந்த வட்டத்துக்கு நில்லுங்க வாங்க வட்டத்துக்கு வாங்க நீங்க வரும்பறைக்கு நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன் இந்த இடத்துல. போக மாட்டேன் ப்ரோ வடத்தே இடப்போம் சாவும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க போறேன். எதுக்கு என்ன வயதுக்கு நான் செத்து போனா எந்த கடவுளே பழைய அன்பு இல்லப்பா பொன்னம்மாவுக்கு. என்னண்டா இங்க அப்ப என்ன வீரு பரஞ்சோதி பாக்கியமா அப்ப தெய்வானே அடிப்பாவோ தெய்வானு ரத்தினம் முத்தழகு கண்ணழகு பேரழகி. அப்ப என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எங்களுக்கு மனம் கொடுக்க நீங்க சொல்லுங்க. நடேஸ்வரியா நடேஸ்வரி அப்ப சரி அப்ப வைக்க மாட்டேன். எழுத்து எண்ணி பாரு எத்தனை என்ன பாரு வரி ஏழு 8 எழுத்துறாப்பா. சே பச்சை போயான்றா நீங்க என்னைக்கு ஆடுங்க எத்தனை எழுத்து உங்களோட எழுத்து? எவ்வளவு காலமா வேலு பிள்ளை நடேஸ்வரிடா. வேலு இப்பு இல்லை நடேஸ்வரி 11 சரி எவ்வளவு காலமா இருக்கீங்க நீ இவங்களோட? சாப்பாடெல்லாம் தராங்களா? பிரச்சனை இல்லையா இந்த பிரச்சனை? நீங்க அவங்கள பத்தி எதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொன்னா தாராளமா பயப்படாம சொல்லுங்க எங்கள்கிட்ட. நல்லா பார்க்காங்களா? உடுப்பெல்லாம் மாட்டி தராங்களா? உங்களுக்கு ஏசுறவங்களா அடிக்கிறவங்களா? காசு தட்டுப்பாடு எடுக்கலாம். நீங்க வட்டிக்கு கொடுக்குறாமி பொய்யோ இப்போ நான் சொன்னேன் காசிக்கு மாதிரி எடுக்கலாம். காசிக்கு போடாப்பா என்ன விஜய் வந்து சரி ஓகே வந்து கதைக்கு பக்கப்பட்டு கொண்டிருக்கிறா அவன் வந்து ஆனால் பண்ண கதைக்கிறா கொஞ்சம் பக்கம் போடுறேன் பக்கம் உங்களோட கதைக்கு என்ன பக்கம் போதே அவங்க அதில் நிற்க நல்ல காய்ச்சி தெரியுமா வழியில் நிற்க காய்ச்சி வந்து அது என்னென்னா பிரசாந்த கண்டா பயப்படுறேன் என்ன தூக்கிட்டு தெரியும் நான் எழுதி யோசிக்கிறான் ஒன்றும் இல்லை அவனே சொல்ல வரேன் தெரியும். ஓகே என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ அவங்களும் இந்த குடும்பத்தில் ஒருத்தங்கன்றதுனால அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கலான்றதை வந்துட்டு கேட்டறிய வேண்டும் தான் பார்த்து. ஆனால் அவங்க வந்துட்டு வைக்கப்படுறாங்க புதாக்கள்ன்றதுனால கொஞ்சம் பேசுகிறதுக்கு கூச்ச சுவாமல் இருக்காங்க அவ்வளோதான். அக்கா ஓகே இப்போ வீட்டை பார்க்கலாமா உள்ள? ரைட் கரண்ட் இருக்கு தானே? லைட்டு போடுவீங்களா? மண் இது கடல் மண்ணா? இது நம்மட இந்த படகு மண் தான் தம்பி. நல்லா இருக்குன்னு. இது என்னது இதோட இது பள்ளமா இருக்கு ஏன்? இதுக்கு பிறகு அதுக்குள்ள மண் போட்டிங்களா? அது நேரத்துக்கு கீழே மண் தானா? மண் தான். வெள்ளத்துக்குள்ள தண்ணி ஏறல அதுக்குள்ள? தண்ணி சாடையா இதாக இருந்தது தான். அப்புறம் கொஞ்சம் வெயில் இருக்கேன்னா இல்லை போயிட்டு இதுகள் தானே கொஞ்சம் திருந்து எதுக்குள்ள தண்ணி அடிக்கணும்னு சொல்லி சொன்னீங்க. தண்ணி அடிக்கிற இப்படி அடிக்குது இந்த ஓடுகள் எல்லாம் இங்கே இருக்கு. இதெல்லாம் உடைஞ்சிருக்கு. என்ன உடைஞ்சு அதெல்லாம்? அது சும்மா உடைஞ்சி தான்டா அதெல்லாம் உடைஞ்சிருக்கு. அதால தண்ணி மழையில் பெருசா பேயக்குள்ள தண்ணி வருகுது உள்ளுக்குள்ள அடிக்குது. சட்டி பானையெல்லாம் அஞ்சால அடிக்க வச்சிருக்கீங்க. நல்லா தான் இருக்கு. நூலா பூசி இந்த ஓடுகளை மட்டும் பார்த்தா சரி. சரின்னு அடுத்த ரூம் அது எல்லாம் இங்கே மேடுமா இருக்கு. அங்கே வந்தோடனே இறக்கம் பள்ளமா இருக்கு. பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் சாமான் சேர்த்து வச்சிருக்கீங்க போல இருக்கேன்னு. இது என்ன சொன்னாடா வந்து இந்த மரம் இறங்கி இருக்கு நினைக்கிறேன். மரம் இறங்கி அடுத்து வந்துட்டு இந்த ஓடுதல் போட்டாக்கள் சரியா நீட்டா போடல. மேல ஏறி இறங்கி கிடக்கு அந்த போடணும்ன்றதுக்காண்டி போட்டோ. அடுத்த இது கோபிஷம் இது அடிச்சவங்க வந்து ஏத்தி இறக்கி அடிச்சுக்காங்க. நேரா இல்ல இந்த இதெல்லாம் பாருங்க பாருங்க. இது நேரே இல்லை இந்த கோபி சோன்லாம் எப்படி அடிச்சிருக்கு எல்லாம் இப்படி இருக்கு. இறக்கலாமா நம்மளா இருக்கு. ஆனா போட்டோ உங்களுக்கு சிலாவை சின்ன சின்ன சிலாவையில போட்டு அடிச்சிருக்காங்க. நம்மளால கலட்டிட்டு ஒழுங்கா அடிச்சுட்டு ஓட்டை என்னன்னு பார்த்துட்டு நம்மளா பூசினாலே நல்ல வீடுதான். சீமெண்ட் பக்கெட்டு கிடக்கு என்ன
அது அந்த இது நிறுவனம் எங்களுக்கு அந்த கோழிக்கு தந்தது. வாழ்வாரத்துக்கு தராங்களா? எந்த நிறுவனத்தால? அது இவக்கு தான் கொடுத்துருக்கேன் எங்களோட பெரியம்மாவுக்கு. அந்த பக்கம் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க தான் கொடுத்தது. எனக்கு கோழி கூடு மட்டுமா இல்லை கோழியுமா? கோழி அவங்க தான் தராங்க. கோழி கூட கோழி கூடல சுவாதம்பையில் நடக்குது. ஓகே, அப்போ நான் வாழ்வாதாரத்துக்கு வந்து ஒரு வேலை வந்து பண்ணுறாங்க, பிரச்சனை இல்லை, அது வந்துட்டு அரசாங்கத்தினால் வந்து கொடுக்குறாங்க போல இருக்குது. அப்போது இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணித்தரேன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் எனக்கு இந்த வீடை தான் தம்பி வைக்கிய மாதிரி செஞ்சு திருத்தி தரணும். ஓகே, இப்போ எங்களால் முடிஞ்ச முதற்கட்டமான ஒரு ஹெல்ப்பை வந்து இப்போ நாங்கள் பண்ணித்தரோம் சரிங்களா? அதை வச்சுக்கொண்டு என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா? பெக்கு பொறையில் உங்களோட கதைக்கு மாட்டியல் போல கிடக்கு. கோழி கூடலாம் தராங்க உங்களுக்கு. யாருக்கு அது? உங்களுக்கா? இல்லை சத்தியமாக தான். ஏன் பொய் சொல்கிறேன்? அப்போ அவங்களுக்கு சொல்கிறேன் அது பொய்யும் வரும் அப்படித்தான். சரி, இப்போ காசு தரப்புறேன். இப்போ யாருக்குன்றதை சொல்லுங்க. ஆமாம், இப்போ அது எனக்கு காசு என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியும்? ஏன்டாப்பா? சரியாக்கா, அதில் வந்து எவ்வளோ இருக்குன்றத பாருங்க. $30,000 இருக்குது. ஸோ இதை வச்சுக்கொண்டு நார்மலாக ஏதாச்சும் திருத்த வேலைகள் பண்ணிடணும்னா பண்ணுங்கள். அப்படி இல்லை சொன்னால் அதை கொண்டு போய் டிபாசிட் பண்ணுங்கள். மறுபடியும் ஏதாச்சும் சேர்ந்து அதை வச்சுக்கொண்டு அப்படி கண்டினியூ பண்ணுறதுக்கு. அப்படி இல்லை சொன்னால் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஏதாச்சும் செலவுகளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதை வந்து உபயோகிச்சுக்கொள்ளுங்கள் சரிங்களா? அண்ட் வந்து மேலதிகமாக வந்து யாராச்சும் அப்படி முன் வந்து இதை சரி பண்ணி தராங்களா, இல்லை சொன்னால் உங்களுக்கு புது வீட்டு திட்டம் ஒன்று தராங்களா, அப்படி தந்தாங்கன்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைப்போம் சரிங்களா? ஓகே, அண்ட் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணது உங்களுக்கு யாருன்றதை வந்து நான் சொல்கிறேன். இந்த ஹெல்ப் பண்ணது வந்துட்டு நோர்வேயில் இருக்கிற ஒரு அக்கா தான் அனுப்பியிருந்தாங்க. அவங்கள்ட்ட பேர் வந்து சொல்ல வேணான்ட்டாங்க. ஆனால் அவங்களோட சேர்த்து வேலை செய்கிற கேதீசன், தயாராஜ், தரிசிகா, இந்துகா, ஜனனி, அருணா இவங்கெல்லாம் வந்து அவங்களோட நண்பர்கள். இவங்கெல்லாம் சேர்ந்து அனுப்பியிருந்தது தான் இந்த ஒரு 30,000. ஸோ நீங்கள் ஏதாச்சும் தேங்க் பண்ண போகிறீங்க, அதாவது நன்றிகள் எதுவும் சொல்ல போகிறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சொல்லலாம். நன்றி செய்ததுக்கு மிக்க நன்றி. அது உதவி செய்யலை, நீங்கள் செஞ்சிருக்கீங்க. அப்படி இப்போ இதுக்கு முதல் வேறு யாரும் வந்து உங்களுக்கு பண்ணல? இப்படி செய்யல. உண்மையா? இதுக்கு ஒருத்தர் வந்து வீடியோ கூட பேர் ஹெல்ப் பண்ணல. அப்படி ஒன்றும் செய்ய. இப்போ நாங்கள் இதை வீடியோ பண்ணி பப்ளிக் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா? இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு பிரச்சனை இல்லை தானே? உங்களை ஓடி வீடியோ எடுத்தெல்லாம் பிரச்சனை இல்லை தானே? இல்லை. ரைட், ஓகே. உண்மையில் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்த அத்தனை பேருக்கும் வந்து எங்களோட சார்பில் நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். ஏன் நீங்கள் வெக்கப்படுறீங்க? நாங்கள் சின்னப்படியும் தானே உங்களோட. எங்களை பார்த்து வெக்கப்படுறீங்க நீங்கள்? என்னண்டு துபாய்? அது அவன் அதெல்லாம் பயப்பிடிக்கலனே. அவன் போய்த்தான், அங்கால அவன் போய்த்தான். நான் இங்கே ஆள்தான் யாருங்க இப்படி கருத்து கண்டங்க கருவலையில் மரிக்கண்டு என்ன பார்த்தா தெரியல. நான் துபாயில் வந்த மரிக்கேனா? அது ஏன் எப்படி இருக்கீங்க? அப்போ நல்லா இருக்கு. எம்ஜிஆர் மாசமா தகத கண்டு மீன் இல்லையா? அப்போ மறுயானோ நான் எம்ஜிஆர் இருக்கேன். அப்போ போயிட்டு வரட்டும். நாங்கள் திரும்ப வந்தால் கதைப்பியலா? வெக்கப்படாம? உண்மையா? ஓகே. அப்போ இன்றைக்கு சாப்பிட்ற இல்லையா? அப்போ எத்தனை மணிக்கு? 12 மணி. அப்போ நான் நாளைக்கு தான் சாப்பிடணும். 12 மணி தாண்டி வந்து இன்றைக்கு. ஓகே, என்னோட சொன்னால் உண்மையில் இவங்களோட நிலைமையை காண்பிச்சு தந்தால் இங்கே இருக்கிற ஒரு அண்ணா தான். ஸோ அவருக்கு வந்து எங்களோட சார்பில் நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அங்கே இருக்கிற அவங்களோட அம்மா அப்பா எல்லாம் வந்துட்டு பார்த்துக்கொள்றது, அந்த அரிசி இதெல்லாம் பண்ணி கொடுக்குற அந்த அண்ணா தான். ஓகே, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் சரிங்களா? நல்லபடியாக வந்து பார்த்துக்கொள்ளுங்க. அண்ட் வந்து இந்த ஒரு காணொலி வந்துட்டு யாரோட ஒரு மனசும் புண்படணும் அப்படி சொல்லி நாங்கள் வந்து காண்பிச்ச வீடியோ கிடையாது. உங்களோட நிலைமையை காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டோம். அண்ட் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். ஓகே, அப்படி வாய்னு சொல்லுங்க. அப்போ எல்லாரும் வாய்னு சொல்லுங்க. பாய். எப்படி சொல்கிறேன்? இப்படி கையை தூக்கி வாய் சொல்லுங்க. அப்போ பாய்.